Welcome back to Super Houseful Matinee. So, போன செக்மெண்ட்ல கத்துக்குட்டி படத்துடைய ஸ்பெஷல் இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தோம். இங்க டைரக்டர் சரவணன் அண்ட் சூரி வந்திருக்காங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹாரர் மூவிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வித்தியாசமான ஜானர்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. பட் இந்த கத்துக்குட்டி படம் வந்து விவசாயத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க. ஸோ யாருமே கொஞ்சம் யோசிச்சு டச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் இது விவசாயம் அப்படிங்கிறது. ஸோ எப்படி அதை வந்து தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள்? இல்லை முதல் படைப்பு என் மண்ணுக்கான படைப்பாக இருக்கணும் நிச்சயமாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை என் மண் நான் வளர்ந்த மண் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அபாயத்தில் இருக்கிறப்ப அதை சொல்கிறத விட வேறு எனக்கு என்ன வேலை இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. நான் பார்த்த வயக்காடு, நான் உழவுன ஒரு இடம், நான் அப்படியே செழிப்பான பூமியாக பார்த்த ஒரு இடம் வந்து இன்றைக்கி 1000 கபலீகரம்ன்ற ஒரு ராட்சச அரக்கன்கிட்ட மாட்டின மாதிரி இருக்கிறப்போ என் படைப்பு அதுவாக தான் இருக்க முடியும். இன்றைக்கி படம் பார்த்துட்டு வந்து நம்ம நிலத்தில் விடவே மாட்டோம்னு பேசுகிற ஒவ்வொரு ரசிகர்கள் இருக்காங்களா, அதுதான் என் படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி. இனி எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்தாலும் எங்கள் நிலத்தில் கால் வைக்க விட மாட்டோம். அவ்வளோ ஈஸியாக ஒரு மீத்தேன் பிரச்சனை தொடங்கி மற்ற எல்லா வித ரியல் எஸ்டேட் எல்லா விஷயங்களும் இதில் வந்து சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ படத்துக்கான ஆரம்பமே அந்த புரட்சிக்கான விதையாக தான் பண்ணோம். இது எதுக்காக போதனைன்னு சொல்லலை, படம் அவ்வளோ கமர்ஷியலாக பண்ணிட்டு ஆமாம் பக்கா கமர்ஷியல் பண்ணிட்டு. ஸோ இந்த படத்தில் ஸ்டார் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூரி, நரேன், ஸ்ருஷ்டி எல்லாருமே இருக்காங்க. அதை தவிர பாரதி ராஜா சாருடைய தம்பி நடிச்சிருக்காங்க. காதல் சந்தியா ஒரு பாட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணீங்க? இல்லை பாரதி ராஜா சாரோட தம்பி வந்து அதாவது நாங்கள் இந்த ஒரு பிழைக்க தெரியாத ஒரு அப்பா கேரக்டர் அப்படின்னா அவர் எனக்கு நான் பாரதி ராஜா சார் ஆஃபீஸ்க்கு போனப்போ அவரை பார்த்துருக்கேன். பாரதி ராஜாவோட தம்பி அப்படி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நிற்பார் ஓரமாக. அதனால் அவர் தான் அந்த கேரக்டர் முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு அவர் ஒத்துக்கவே இல்லை ஒருவேளை நீங்கள் டேரக்டர் கிடைக்கலங்கிறதுக்காண்டி என்ன கேட்குறீங்களா, டேரக்டர் கிடைச்சா கூட எங்களுக்கு வேணாங்க, அவர் கொஞ்சம் கோவமாக இருப்பார், எங்களுக்கு கோவம் இல்லாத முகம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஜெயராஜ் சார் செலக்ட் பண்ணேன். சந்தியா வந்து பிளான் பண்ணி தான் சேர்த்தோம், அது அண்ணனுக்கு தெரியாது. காதல் படத்தில் சந்தியா அப்படி எட்டி பார்ப்பார் அண்ணன். நீங்க எட்டி பார்த்த ஒரு ஆளோட நீங்க ஆடணும்னே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான். பாரதி ராஜா சார் தான் எல்லாரையும் வந்து பயங்கரமா கோவமா திட்டி வேலை வாங்க தெரிஞ்சவர். அவர் தம்பிக்கு நீங்க வந்து எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தீங்க நடிப்பு? ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் எதுவுமே பாரதி ராஜா சார் சொல்லி கொடுத்தாங்க கஷ்டம், அவர் தம்பிக்கு சொல்லி கொடுத்தா ஈஸியா. பழி வாங்கிட்டாருன்னா தம்பியை நீ இப்படிலாம் கொடுமைப்படுத்தின அப்படின்னு. இல்ல படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப கொண்டாடினார். டேய் எனக்கே தோணல என் தம்பி அப்படி நடிக்க வைக்கிற, அப்ப அந்த அளவுக்கு கொண்டாடினார். அதெல்லாம் அவ்வளவு படம் பார்த்தாரு. சந்தியா ஒரு பாட்டுக்கு வராங்களே, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல சந்தியா அந்த சாங் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். இந்த அண்ணன்ட்ட சொல்லவே இல்லை அந்த விஷயத்த. ஏங்க? இல்லைங்க எனக்கு தெரியும் இன்னைக்கு சாங் இருக்குன்னு தெரியும் போனேன். ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இல்லையா, சந்தியா வர்றாங்கன்னு நான் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அது நான் காஸ்டியூம் ஆகிட்டு போய் பாட்டுக்கிட்டு போகிறப்ப இப்போ வெயிட்டிங் ஆர்டிஸ்ட் வர்றாங்க, ரெடி ஆகிட்டாங்க, ரெடின்னு கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தா சந்தியா வருது. அண்ணே என்னென்ன அப்படின்னு, ஏன்னா சந்தியாவோட ஆட மாட்டீங்களான்னாங்க. ஏங்க முதல்ல ஏன் கூட ஆடுவாங்கன்னு அவங்கள கேளுங்க, நான் யார் வேணாலும் கூட ஆடுவேங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மைக்கு. சந்தியா ஹீரோனியாக நடித்து அந்த காதல் படத்தில் ஒரு சீன் அப்படி சைடில் வந்துட்டு போவேன். இன்றைக்கி நம்ம படத்தில் சந்தியாவோட ஆடுன்னு நினைக்கிறப்ப உண்மைக்கே சந்தியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சந்தியா ரொம்ப இன்வால்வாக பண்ணாங்க. அது ஏன்னா அந்த சாங் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சாங் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க, சாங் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சேன். சாங் கேட்டுட்டு தான் பண்ணாங்க, கேட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அவசியம் பண்ணுறேன் அப்படி சொல்லி பண்ணி அவசியம் பண்ணுறேன். சூப்பராக ஆடி இருக்கீங்க. என்ன இவருக்கு படத்தில் ஸ்ருஷ்டி நரேனுக்கு இருக்காரு, ஜோடி யாரும் இவருக்கு? அதான் ஜோடி தான் சந்தியா. ஒரு ரொமான்ஸ் சீன் கொடுத்துருக்கலாம்ல எக்ஸ்ட்ராவா? படம் நல்லா வரணுன்றனால கொடுக்கல. ஒரு ரொமான்ஸ் சீன் ஏதாவது ஹீரோயின் வேற யாராவது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அவருக்கும்? ஹீரோக்கே ரொமான்ஸ் சீன் கம்மியாக தான் கொடுத்தோம். சரி சொல்லுங்க, பாட்டுலாம் ஆடியாச்சு, எப்போ அடுத்தது யார் கூட ஜோடியா நடிக்க ஆசை உங்களுக்கு? ஹீரோயின்ஸ் ஹீரோல எதுக்குங்க, அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பரா சொல்லுங்க, நீங்க சும்மா சொல்லுங்க. இவ்வளோ சூப்பரா ஆடி இருக்கீங்க சந்தியாவோட. எங்க நம்மளா சொல்லிக்கிட்டாலே சூப்பரா ஆடி இருக்கோம்னு. உண்மையிலே நல்லா ஆடி இருக்காரு. சொல்லுங்க யாரோட நடிக்க ஆசை, எந்த ஹீரோயின்? எனக்கு அப்படி ஹீரோயினோட வாய்ப்பு கிடைச்சி எல்லா ஹீரோயினையும் ஒரு பாட்டில் ஆடணும். ஒரு 10 ஹீரோயினா? ஆமாங்க, ஆசை நல்லா தான் பட்டுருந்தேங்க. ஏங்க அதுக்கு எதுக்கு கஞ்சத்தானே ஒரு 10 ஹீரோயினிங்க, ஸ்ருதிஹாசன், நயன்தாரா, அன்சிகா, லட்சுமணன், ஒரு 10 ஹீரோயினிங்க. நான் மட்டும்தாங்க அந்த செட்டில் பாஸ் யாருமே இருக்கக்கூடாது. நம்ம மட்டும் மாஸ்டரை கூட லேடிஸ் மாஸ்டராக தான் இருக்கும். அதோட அப்படி ஒரு ஆசை. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தேங்க்ஸ் அலாட் ஃபார் கம்மிங். கண்டிப்பாக படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து சொன்ன மாதிரி விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க.
அதே நேரத்தில் ஒரு ஜாலியான படமாகவும் வந்துருக்கு. ஜாலியான படம், கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்கு. படம் பார்த்துட்டு அவ்வளோ பேரும் எனக்கு வந்து எனக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா இப்போ விவசாயத்தை வச்சு அழகாக ஜனரஞ்சம் ஒரு ஜாலியான படமாக, ஜாலியான படம். கண்டிப்பாக அது ஒன்லி விவசாயத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இதை டாக்குமெண்ட்ரி மாதிரி அது ஆகிடும். அதில் டேரக்டர் ரொம்ப தெளிவாக இருந்தார். கண்டிப்பாக. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கம்மிங் அகெயின். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் மேட்னி ஸ்பெஷலை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்களை திருப்பியும் அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's me, Shailaja Balasubramanian, signing off. Bye.